அம்மா அம்மா இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன செஞ்சிருக்கீங்க அம்மா? தங்கம் எனக்கு பிடிச்ச சாம்பார் தான் வச்சிருக்கேன். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் இன்னைக்கு கண்டிப்பா காலியா தான் வரணும். எல்லாத்தையும் நீ சாப்பிட்டு காலி பண்ணிட்டு வந்துடு சொல்லிட்டேன். என்னது சாம்பாரா? அம்மா எனக்கு இன்னைக்கு பிரியாணி தான் வேணும்மா. ப்ளீஸ்மா எனக்கு இன்னைக்கு பிரியாணி தான் வேணும். ஏய் பரவாயில்லை, நம்ம இன்னைக்கு சாம்பாரே கொண்டு போய்க்கலாம் வீடு. ஏய் முடியாது, நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பிரியாணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க நான் இன்னைக்கு சாம்பாரை கொண்டு போனா. அப்புறம் எல்லாரும் நீ சாம்பார் சாம்பார்னு சொல்லுவாங்க. எனக்கு இன்னைக்கு கண்டிப்பா பிரியாணி தான் வேணும். கண்டிப்பா பிரியாணி செஞ்சு கொடுத்தாதான் ஸ்கூலுக்கு போவேன், இல்லாட்டி நான் போகவே மாட்டேன். நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். பிரியாணி வேணும், கண்டிப்பா எனக்கு இன்னைக்கு பிரியாணி வேணும். அம்மா நைட் கண்டிப்பா உனக்கு பிரியாணி செஞ்சு தரேன். இப்ப சாம்பார் வச்சாச்சு, நீ எடுத்துட்டு கிளம்பு. ஸ்கூலுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. பிரியாணில நீ செய்யவே முடியாது, சொன்னா கேளு. பாரு எப்பவுமே இந்த வீட்ல இப்படிதான். நான் எது கேட்டாலும் யாருமே எனக்கு செய்யறதே இல்லை. எனக்கு பிரியாணி வேணும்னு ஆசையா கேட்க, நீங்க செஞ்சு தரவே மாட்டேங்கிறீங்க. போங்கம்மா. அம்மா எனக்கு சாம்பாரே ஓகேதாம்மா. சாம்பாரே நீ லஞ்ச் பாக்ஸ்ல வச்சிருங்கம்மா. நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டு வந்துடுறேன். இவன் ஒருத்தி எப்ப பாரு சும்மா சாம்பார் சாம்பார்னு வெறுப்பேத்திட்டு இருக்கா. போய் ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டீங்களா? நான் பிரியாணி கொடுத்தாதான் போவேன், இல்லாட்டி போக மாட்டேன். போக மாட்டேன், எனக்கு பிரியாணி. அம்மா நான் ரெடி ஆயிட்டேம்மா. யூனிஃபார்ம் எல்லாம் மாத்திட்டேன். பேக் ஒரு பேக் பண்ணியாச்சுமா. லஞ்ச் பேக் மட்டும் கொடுங்க, நான் கிளம்புறேன்மா. பாரு அக்காவை காலையில இருந்துச்சு அவ பாட்டு கிளம்பி ரெடியாகி ஸ்கூல் கிளம்பி போயிட்டு இருக்கா. நீ என்னன்னா பிரியாணி வேணும் வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு கண்டிப்பா பிரியாணி கிடையாது, சாம்பார் தான் நம்ம வீட்டுல. நைட்டு வேணா உனக்கு நான் பிரியாணி செஞ்சு தரேன். நீ இப்ப ஸ்கூலுக்கு கிளம்பலைன்னா அவ்வளவுதான் பாத்துக்க. அம்மா அம்மா ப்ளீஸ்மா. வாயில எவ்வளவு தடவை சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா தங்கம்? கம்பு எடுத்து ரெண்டு வச்சாதான் சொல்லப்படி கேட்பியா? இப்ப ஒழுங்கா பை எடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு. சரி நான் போறேன், ஆனா கண்டிப்பா நைட்டுக்கு பிரியாணி செஞ்சு கொடுங்க சொல்லிட்டேன். கிளாஸுக்கு போகாம இங்க எதுக்கு நின்னுக்கிட்டு இருக்க? கிளாஸுக்கு போ நீ ஃபர்ஸ்ட். அந்த ஒண்ணுல நான் இன்னைக்கு பிரியாணி கொண்டு வரேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். அப்ப நான் பிரியாணி இல்லாம போனா எல்லாரும் என்னை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. நான் என்ன பண்றது? நீங்க என்ன பிரியாணி பிரியாணி பேசிக்கிட்டு இருந்தா ஹெச்எம்எஸ் கிட்ட அடி தான் வாங்குவேன். நீ ஒழுங்கா போ கிளாஸுக்கு. அம்மா கொடுத்த சாம்பார் சாப்பாட்டை சாப்பிட்டு காலி பண்ணிட்டு வா போ. நான் கிளாஸுக்கு போய்க்கிறேன். நீ சாம்பார் சாம்பார்னு சொல்லி மறுபடியும் எனக்கு கடுப்பேத்தாத. நான் போறேன் போ. மாமா பிளான் பண்ண மாதிரி நான் இன்னைக்கு பீஸா கொண்டு வந்துட்டேனே லஞ்சுக்கு. நான் இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வந்துட்டேனே. நான் இன்னைக்கு நூடுல்ஸ் கொண்டு வந்திருக்கேன். தங்கம் நீ என்ன சைலண்டா இருக்க? நீ என்ன கொண்டு வந்திருக்க? சொன்ன மாதிரி பிரியாணி கொண்டு வந்துட்டியா? டேய் இல்லடா, இன்னைக்கு எங்க அம்மா எனக்கு பிரியாணி செய்யவே இல்ல. நான் சொன்ன நைட்டே பிரியாணி செஞ்சு கொடு. நானே எங்க அம்மா காலையில எந்திரிச்சு சாம்பாரை வச்சுட்டாங்க. நான் எவ்வளவு டைம் கேட்டோம், அவங்க பிரியாணி எனக்கு செஞ்சு கொடுக்கவே இல்லை. நைட்டு தான் செய்ய முடியும், பிரியாணில காலையில செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்கடா. நான் இன்னைக்கு லஞ்சுக்கு சாம்பார் தான்டா கொண்டு வந்திருக்கேன். சரி தங்க பரவாயில்லை, சாம்பார் நல்லா இருக்கும், டேஸ்டா தான் இருக்கும். சாப்பிட்டுக்கலாம் எல்லாரும் ஷேர் பண்ணி, ஓகேவா? ஏய் என்ன எங்க எல்லாத்தையும் ஆளுக்கு ஒரு வெரைட்டி ஐட்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீ மட்டும் சாம்பார் கொண்டு வந்திருக்க. பாத்தியா, சரியான ஆளுதான் நீ. ஏய் நான் என்ன பண்றது? எங்க அம்மா பிரியாணி செஞ்சு கொடுக்கவே இல்லை, சாம்பார் தான் கொடுத்தாங்க. வணக்கம் பிள்ளைகளா, எல்லாரும் அமைதியா இருங்க. எல்லாரும் இன்னைக்கு வகுப்பறைக்கு வந்தாச்சா? யாராவது இன்னைக்கு விடுமுறை எடுத்திருக்காங்களா? மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பாடத்தை ஆரம்பிக்கலாமா? இன்றைய பாடம் உணவும் ஆரோக்கியமும். நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா வகையான உணவுகளையும் காய்கறிகளும் பழங்களும் கண்டிப்பா இருக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய 3 வேளை உணவுகள்ல கண்டிப்பா காய்கறிகளையும் பழங்களையும் நம்ம சேர்த்திக்கணும். சரியா குழந்தைங்களா? அதே மாதிரி கண்டிப்பா காலையில சாப்பிட்டு தான் எல்லாரும் ஸ்கூலுக்கு வரணும். காலையில எல்லாரும் சாப்பிட்டு தானே வந்தீங்க? கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீ மட்டும் சாம்பார் கொண்டு வந்திருக்க. பாத்தியா, சரியான ஆளுதான் நீ. நன்று. இன்றைய மதிய உணவாக எல்லாரும் என்னென்ன உணவுகள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கூறுங்கள் பார்ப்போம். ஐயா நான் இன்னைக்கு சாம்பார் தான் கொண்டு வந்திருக்கேன். ஐயா நான் இன்னைக்கு பீஸா கொண்டு வந்திருக்கேன். ஐயா நான் இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். ஐயா நான் இன்னைக்கு நூடுல்ஸ் கொண்டு வந்திருக்கேன்.
சரி, ஆனால் நம்ம எப்பொழுதும் நம் உணவில் காய்கறிகளும் பழங்களும் இருப்பது போல் நம் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகமான எண்ணெய் மசாலா பொருட்களை அதிகமான அளவில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது நம் உடம்பிற்கு ஆகாது. நீங்கள் அனைவரும் கொண்டு வந்துள்ள மதிய உணவில் நம் தங்கம் கொண்டு வந்துள்ள மதிய உணவே உடலுக்கு ஏற்ற சத்தான உணவு. ஏனெனில் அதில் பருப்பு மற்றும் பல வகையான காய்கறிகள் உள்ளது. அதுதான் உடலுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு. அனைவரும் எழுந்து ஒருமுறை நம் தங்கம்மா மற்றும் அவரின் அம்மாவிற்கு கை தட்டுங்கள் பார்ப்போம். தங்கங்களா வாங்க, 2 பேரும் ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டீங்களா? என் தங்கங்களா அம்மா காலையில இருந்து 2 பேத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. அம்மாவுக்கு வீட்டுல தனியா இருக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீங்க எப்பதான் வருவீங்கன்னு உங்க 2 பேத்துக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தங்க குட்டி, செல்ல குட்டி 2 வாங்கடா மொட்டுக்களா. அம்மா சாரிம்மா, காலையில பிரியாணி வேணும்னு கேட்டு கூட சண்டை போட்டதுக்கு சாரிம்மா. பரவாயில்ல தங்க, வீடு அம்மா உனக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி கண்டிப்பா செஞ்சு தரேன், சரியா? நீங்க இன்னைக்கு சாம்பார் கொடுத்தது ரொம்ப நல்லதா போச்சுமா. வகுப்புல ஆசிரியர் கேட்டாங்க யார் யார் என்னென்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் சாம்பார் சொன்னதும் எல்லாரும் எனக்கு கை தட்டினாங்க. நம்ம உடம்புக்கு நல்ல காய்கறி பருப்பெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப ஆரோக்கியம்னு எங்க சார் சொன்னாருமா. தேங்க்யூமா, லவ் யூமா. சரிடா தங்கம், அப்படியா எல்லாரும் இன்னைக்கு கை தட்டினாங்க. அம்மாக்கு ரொம்ப சந்தோஷம்டா தங்கம் மயிலு.